திருப்பரங்குன்றம் மதுரையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு தெரியும். ஒன்றிய பாஜக அரசு மதத்தை வைத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள, ஏன்னா மற்ற எந்த வழியிலும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சு இன்னைக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள தடம்பை கால் வைத்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்வேன். முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகள், கடைசி உடன்பிறப்பு இருக்கிற வரைக்கும், கருப்பு சிவப்பு கரவேட்டி கட்டியிருக்க கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள என்றைக்கும் நாம அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அடுத்த 3 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் மீண்டும் அதிமுக தமிழ்நாட்டுக்குள்ள அனுபவிச்சிட்டீங்கன்னா, சென்ற 10 வருடங்கள் அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டை அதிமுக பாஜகவுக்கு கிட்டத்தட்ட வாடகைக்கு விட்டுருந்தாங்க. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாய்ப்பு விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பாஜகவுக்கு அதிமுக வித்துருவாங்க. இன்றைக்கு பாஜகவுடைய அடிமையாக அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாஜக என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்துவதிலேயே, அதற்கு ஆமாசாமி போடுவதிலேயே இன்றைக்கு அதிமுகவினர் குறியாக இருக்கின்றார்கள். குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்பதை மறந்து அது ஒரு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாகவே மாறி இருக்கிறது என்றால், அந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய அடிமைகளாக இன்னைக்கு அதிமுக மாறி இருக்கிறாங்க.